மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் முதல் அவதாரம்தான் மத்ஸ்ய அவதாரம். சோமுகாசுரன் எனும் அரக்கன் பிரம்மனிடமிருந்து வேதங்களை திருடி கடலுக்கடியில் ஒளித்து வைக்க அவனை அழிக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரமே மத்ஸ்ய அவதாரம். பாதி மனித உருவாகவும் மீதி மீனின் உருவாகவும் அமைந்ததுதான் இந்த அவதாரம். அரக்கனை அழித்து வேதங்களை மீட்டதால் இவர் வேதநாராயண பெருமாள் என அழைக்கப்பட்டார். சென்னையிலிருந்து ஊத்துக்கோட்டை வழியாக திருப்பதி செல்லும் வழியில் உள்ள நாகலாபுரத்தில் அமைந்துள்ளது வேதநாராயண சுவாமி பெருமாள் கோவில். வருடந்தோறும் மார்ச் 26, 27, 28 பங்குனி மாத துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி நாட்களில் இந்த கோயிலில் சூரிய பகவான் அற்புதம் நிகழ்த்துகிறார். இந்த 3 நாட்களும் சூரியன் மறையும் பொழுது சூரியனுடைய கதிர்கள் ராஜகோபுரத்திலிருந்து 630 அடி தூரம் உள்ள கருவறையில் உள்ள இறைவன் மேல் படுகிறது. முதல் நாள் இந்த சூரிய கதிர்கள் ராஜகோபுரத்திலிருந்து நேரடியாக இறைவனின் பாதத்திலும், 2ஆம் நாள் நேரடியாக இறைவனுடைய நாபியிலும், 3ஆம் நாள் இறைவனுடைய நெற்றியிலும் படுகின்றன. இந்த அதிசய நிகழ்வு வருடத்துக்கு 3 நாட்கள் மட்டுமே இங்கு நிகழ்கிறது. இந்த கோவிலின் முழு வீடியோவை காண டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.